தெருவில் இருக்க பெரிய பில்டிங் இதுதான் இண்டிபெண்ட் ஹவுஸு. இது ஏற்கனவே ஒரு லேடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க மார்வாடிக்காரங்க. அது விற்றுட்டு போயிட்டாங்க. விற்றுட்டு போன பிறகு அவங்க பஞ்சாரா ஹில்ஸுங்க பணக்காரங்க இருக்கடா அங்கே அந்த பக்கம் போயிட்டாங்க. வேறு ஒருத்தவங்க அதே மார்வாடி மக்களில் இன்னொரு பொம்பளை வாங்கியிருக்கு. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து அந்த ஏற்கனவே இருந்தவங்க வந்து அண்ணன் தம்பி 3 பேர். 3 பேரோட பொண்டாட்டிங்களும் நல்ல வெல் எஜுகேட்டட். அவங்க வந்து பெரிய ஹோல்சேல் டீலரு. அதனால் வருஷத்துக்கு வந்து 300 கோடி 350 கோடி ப்ராஃபிட் வரும்னு கேள்விப்பட்டேன். நல்ல வசதி. இந்த 3 பேரும் நல்லா படிச்சிருக்கிறாங்க. எம்பிஏ எல்லாம் நல்ல இதில் நல்லா படிச்சிருக்கிறாங்க. இன்ஜினியரிங்லாம் படித்தவங்க. மாமியார் வந்து ஸ்கூலுக்கு போச்சா போலியோ தெரியல, 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் அதிகமாக படிச்சிருக்கலாம், அவ்வளோதான். அது அவங்க வந்து இந்த 3 லேடிஸும் நான் பார்த்தப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த மார்வாடிஸில் என்னென்னா, அந்த மாமியாரை நல்லா பார்த்துக்குவாங்க, மாமியாரை மதிப்பாங்க. ஈவன் டெலிவரி கூட மாமியார் வீட்டில் தான் பார்த்துக்குவாங்களாம். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது எனக்கு. அம்மா வீட்டுக்கு போக மாட்டாங்களாம். அதாவது இந்த மாமியாரும் இவங்கள வந்து மகளாக ஏற்றுக்கிறாங்க, இவங்களும் மாமியாரை அம்மாவாக ஏற்றுக்கிறாங்க. டிஸ்பியூட் நிறையா வரும் அவங்களையும். ஆனால் வந்து இவங்க ஏற்று பேச மாட்டாங்க. அந்த மாமியார் முன்னாடி கை கட்டிட்டு தான் நிற்பாங்க. அது மாதிரி ஒரு கல்ச்சர் அவங்களுக்குள்ள இருக்குது. அதனால தான் நல்லா இருக்காங்களா என்னன்னு தெரியல. அதில் இவ்வளோ படித்த பெண்கள் இப்படி வந்து மாமியார் அடங்கியிருக்காங்கிறது பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். இதில் ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்திங்கன்னா, இவங்க பேச்சு வந்து அவங்க பேசுகிறது சரி, மாமியாருங்க பேசுகிறது சரியாக தப்பாங்கிறது இவங்க படித்தவங்களாம் அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும். ஆனால் வந்து பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன சொன்னாலும் அடுத்த நிமிஷம் வேறு எதையுமே யோசிக்காமல் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுறவங்க. இவங்க வந்து நீங்கள் மார்வாடிஸில் எனக்கு தெரிஞ்சு எந்த பெண்ணுமே டைவர்ஸ் பண்ண மாதிரி தெரியல. அது மாதிரி நான் கேள்விப்படவே இல்லை. நம்ம ஹிந்துஸில் அவங்களும் ஹிந்துஸ் தான். நம்ம இப்போ தமிழ்காரங்களாக இருக்கட்டும், மற்ற எந்த ஜாதியாக இருக்கட்டும், எதுலையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா சும்மா இப்போல்லாம் வந்து கல்யாணம் பண்ணி 4 நாளில் டைவர்ஸ், 6 மாதத்தில் டைவர்ஸ், 1 வருஷத்தில் டைவர்ஸ், இல்லாட்டி 30-40 வருஷம் கழிச்சு கூட டைவர்ஸ், இதெல்லாம் நடக்குது. அவங்களில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1% கூட இருக்குமாங்கிறதே சந்தேகமாக இருக்குது. அந்தளவுக்கு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு வேளை இவங்க வந்து அம்மா வீட்டில் போய் எங்கள் மாமியார் இப்படி, எங்கள் அம்மா வீட்டுக்காரர் இப்படின்னு சொன்னால் இவங்க பேச்சு அங்கே எடுபடாது. ஐயா என் பொண்ணை நீ எப்படி சொல்லன்னு வரைஞ்சி கட்டிட்டு அவங்கெல்லாம் சண்டைக்கு வர்றதில்லை. எதாக இருந்தாலும் அவங்க மாமியார் விட்டு மாமியார் சொல்கிறத கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருன்ற வார்த்தை தான் அவங்களுக்குள்ளே வருது. அது ஒரு பெரிய ஹைலைட். இப்படி குடும்ப ஒற்றுமைக்கு ரொம்ப காரணமாக இருக்கிறாங்க. இதனாலே என்னமோ தெரியலிங்க, அவங்க இப்போ நான் பக்கத்து வீட்டில் விற்றுட்டு போனாங்கன்னு சொன்னேனே, அவங்க வந்து இந்த ஊரில் வந்து அந்த மார்வாடிங்கெல்லாம் இருப்பாங்க, ராஜஸ்தானே எங்கோ. அங்கேருந்து வரும்போது சும்மா பெட்டி படிக்கையோட சின்ன ஒரு ஸ்ட்ரீட்டில் வச்சு விற்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் தான் வந்திருக்குறாங்க 30 வருஷத்துக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய வளர்ச்சி. அதில் வந்து இந்த ஒத்துமையாக இருக்கிறது, அந்த பிரதர்ஸு சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து மாமியாரை மாமனாரை மதிக்கிறது, அந்த கல்ச்சர் வந்து அவங்க இன்னைய வரைக்குமே எந்த ஒரு மாடர்ன் இதுலேயும் அவங்க விட்டு கொடுக்காமல் இருக்கிறாங்க. முக்கால்வாசி அவங்க பார்த்திங்கன்னா 99% நல்லா படிச்சிருந்தாலும் வேலைக்கெல்லாம் பாய்ஸை அனுப்புறதில்ல. அவங்க பெண்கள் என்ன படித்தாலும் வேலைக்கு போகிறதில்ல. அது ரொம்ப ரொம்ப ரேராக ஏதோ 1-2 பேர் நம்ம கேள்விப்படலாம். முக்கால்வாசி பெண்கள் வேலைக்கு போக மாட்டாங்க. வீட்டை வந்து நல்லா பார்த்துக்கிட்டா போதும், பிள்ளைங்க நல்லா பார்த்துக்கிட்டா போதுன்ற கான்செப்டில் ஹஸ்பண்ட் மட்டும்தான் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க. லேடிஸ் அநேகமாக வீட்டில் தான் இருப்பாங்க. அந்த ஹஸ்பண்டு கூட வந்து ஒரு எந்த ஒரு கொஞ்சம் இங்கே இருக்க தமிழ்நாட்டில் எனக்கு தெரியல, இங்கே இருக்க மார்வாடிஸு 99% சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் யாரும் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. அவங்க ஃபங்க்ஷன்ஸ்லலாம் கூட பார்த்திங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அதெல்லாம் பெரிய க்ரைமுங்கிற மாதிரி அவங்கள ஒரு இது இருக்குது. அந்தளவுக்கு இவங்க வந்து நம்ம வந்து மார்வாடி கஞ்சத்தனத்துக்கு அப்புறம் வந்து ஏதாவது சொன்னோன்னா மார்வாடி வந்து ரொம்ப கஞ்சம் அப்படிம்போம், எச்சிக்காயெல்லாம் காக்கா ஓட்ட மாட்டாங்கம்போம். அவங்க வந்து திருப்பதிக்கெலாம் நல்லா செலவு பண்ணுவாங்க. ஏதோ ஒரு ப்ராஃபிட்டில் ஒரு அமௌண்ட்டு திருப்பதியில் கொண்டு உண்டியலில் போட்டுருவாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி இந்த குடும்பத்தில் வந்து அந்த மாமனார் மாமியாரை வந்து நல்லபடியாக வச்சுக்கிறதுலேயே அவங்க சுபிக்ஷமாக எந்த குறையும் இல்லாமல் இருக்காங்கன்னு நாங்கள் நம்புகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க அவ்வளோ கேரிங்காக இருக்கிறாங்க. வெளியில் போய் நீங்கள் தான தர்மங்கள் செஞ்சு எதோ பண்ணுறத விட வீட்டில் இருக்கவங்க நல்லா பார்த்துக்கிட்டாலே போதுன்ற மாதிரி அவங்களோட இதே அப்படி லைஃப் ஸ்டைலே அப்படி தான் இருக்குது. இது எத்தனை பேரால் முடியும்னு தெரில. நம்மளால் முடிஞ்சவங்க அதை ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா நம்ம பசங்க நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிற கான்செப்ட் இருக்கிறதுனால ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் நல்லாயிருக்கும். நம்ம இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அனுசரிச்சுட்டு போகிற மாதிரி தான் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.